Welcome to everyone, students. All of you fine? Really? Okay, good. I am also fine. Can I start the class now? Okay, students. In today our topic is physics in relation to technology and society. What is this? Physics in relation to technology and society. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஃபிசிக்ஸ்னால் நான் தமிழில் என்ன சொல்லியிருக்கேன்? இயற்பியல்னு சொல்லி கொடுத்துருக்கேன். சரிங்களா? டெக்னாலஜி அப்படின்னா தொழில்நுட்பம். சொசைட்டி அப்படின்னா நம்மளோட சமுதாயம். கரெக்டுங்களா? இப்போ இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? ஃபிசிக்ஸ் இன் ரிலேஷன் டு டெக்னாலஜி அண்ட் சொசைட்டி அப்படின்னா தொழில்நுட்பம் மற்றும் சமுதாயத்துடன் இயற்பியலோட தொடர்பு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத தான் இன்றைக்கி டாப்பிக்கில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, technology is the application of the principles of physics for practical purposes. Technology is the application of the principles of physics for practical purposes. அப்படின்னா என்ன அர்த்தம்? டெக்னாலஜினா தொழில்நுட்பம், அப்ளிகேஷன் அப்படின்னா அதனோட பயன்பாடு, பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் அப்படின்னா இயற்பியலோட தத்துவங்கள், ப்ராக்டிக்கல் பர்பஸஸ் அப்படின்னா ப்ராக்டிக்கல் பர்பஸஸ்னால் என்னது? எப்படி இயற்பியல் தத்துவங்களை நம்ம செயல்கள் மூலம் விளக்கிறது, செயல்முறை மூலம் விளக்கிறது இல்லைங்களா? அதை தான் ப்ராக்டிக்கல் பர்பஸஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். டெக்னாலஜி இஸ் தி அப்ளிகேஷன் ஆஃப் தி பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் ஃபார் ப்ராக்டிக்கல் பர்பஸஸ். இயற்பியலோட கோட்பாடுகளை நடைமுறையில் பயன்படுத்துறது தான் தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தி அப்ளிகேஷன் ஆஃப் நாலேஜ் ஃபார் ப்ராக்டிக்கல் பர்பஸஸ் in various fields to invent and produce useful products or to solve problems is known as technology. What is this? Technology அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க, தொழில்நுட்பம்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஆஃப் நாலேஜ்னா என்ன அர்த்தம்? ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறதுல நமக்கு இருக்கிற அடிப்படை அறிவுன்னு சொல்லலாம். ப்ராக்டிக்கல் பர்பஸஸ்னால் என்னது? நடைமுறை செயல்பாடுகள். ஒரு இயற்பியல் தத்துவத்தை எப்படி நாம் செயல்முறைப்படுத்துறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். வேரியஸ் ஃபீல்ட்ஸ் அப்படின்னா வெவ்வேறு துறைகள் அப்படின்னு சொல்லலாம். டிபார்ட்மெண்ட்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. டு இன்வென்ட் அப்படின்னா கண்டுபிடிக்கிறது. அண்ட் என்னது? ப்ரொடியூஸ் யூஸ்ஃபுல் ப்ராடக்ட்ஸ். இயற்பியல் தத்துவத்தை பயன்படுத்தி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி அதை நம்மளோட தேவைக்கு தகுந்த பொருட்களாக மாற்றுறது. ஆர் டு சால்வ் ப்ராப்ளம்ஸ், கணக்குகளுக்கு தீர்வு கண்டுபிடிக்கிறது. இதை தான் நம்ம தொழில்நுட்பம் சொல்லிகிட்ருக்கோம். இப்போ நான் இந்த அலைபேசியை வச்சு உங்களுக்கு வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த அலைபேசிங்கிறது என்னது? தானாக வானத்திலேருந்து வந்துருமா? இல்லை. இதுதான் என்னது? மேஜர் டெக்னாலஜி. எஸ், ஸ்மார்ட் ஃபோன் இன் மாடர்ன் வேர்ல்டில் என்னது? மாடர்ன் டெக்னாலஜி. ஓகேங்களா? அதை தான் சொல்லியிருக்காங்க. தி அப்ளிகேஷன் ஆஃப் நாலேஜ் ஃபார் ப்ராக்டிக்கல் பர்பஸஸ் இன் வேரியஸ் ஃபீல்ட்ஸ் டு இன்வென்ட் அண்ட் ப்ரொடியூஸ் யூஸ்ஃபுல் ப்ராடக்ட்ஸ் ஆர் டு சால்வ் ப்ராப்ளம் இஸ் நோன் ஆஸ் டெக்னாலஜி. வாட் இஸ் மீன் பை டெக்னாலஜின்னு கொஷின் கேட்பாங்க.
இதை நாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? பல்வேறு துறைகளில் பயனுள்ள பொருட்களை கண்டுபிடிக்கிறதுக்கும் அந்த பொருட்களை தயாரிக்கிறதுக்கு மற்றும் நடைமுறை பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கும் அறிவுத்திறனை பயன்படுத்துவது தான் என்னது? தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். All are clear with this? Yes, good. Thus, physics and technology can both together impact our society directly or indirectly. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஃபிசிக்ஸ்னா இயற்பியல், டெக்னாலஜி அப்படின்னா தொழில்நுட்பம், போத் டுகெதர் அப்படின்னா இரண்டும் இணைந்து, இம்பேக்ட் அப்படின்னா தாக்கம், அவர் சொசைட்டினா நம்ம சமுதாயம், டைரக்ட்லி அப்படின்னா நேரடியாக, இன்டைரக்ட்லி அப்படின்னா மறைமுகமாக. புரிஞ்சுக்க முடியுதா? Thus, physics and technology can both together impact our society directly or indirectly. Yes? என்ன அர்த்தம் குட்டி? எனவே நம் சமுதாயத்துடன் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ இயற்பியலும் தொழில்நுட்பமும் இணைந்து தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. இதை தொடர்ந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன ஃபீல்டில் என்னென்ன ஃபீல்டில் என்னென்ன மாதிரி ஃபிசிக்ஸ் அண்ட் டெக்னாலஜி தாக்கத்தை உருவாக்கி இருக்குது அப்படிங்கிறத இனி வர செஷன்ஸில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். எஸ், குட். ஸ்டூடெண்ட்ஸ், இயற்பியலும் தொழில்நுட்பமும் சமுதாயத்தில் இணைந்து சமுதாயத்தில் எந்த மாதிரி மாற்றங்களை உருவாக்கிக்கிட்டு இருக்குது, எந்த மாதிரி கண்டுபிடிப்புகளை நமக்கு கொடையாக கொடுத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாமா? எஸ், குட். பேசிக் லாஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. வாட் இஸ் திஸ்? பேசிக் லாஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அண்டு மேக்னட்டிசம் லீட் டு தி டிஸ்கவரி ஆஃப் wireless communication technology which has shrunk the world with effective communication over large distances. அப்படி என்ன அர்த்தம்? பேசிக் லாஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னா மின்னோட்டவியலோட அடிப்படை விதிகள். மேக்னட்டிசம் அப்படின்னா காந்தவியல். லீட்ஸ் டுன்னா என்னது? வழிவகுக்கிறது. எஸ். டிஸ்கவரி ஆஃப் வயர்லெஸ் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அப்படின்னு என்ன அர்த்தம்? கம்பி இல்லா தொலைத்தொடர்போட கண்டுபிடிப்பு. விச் ஹேஸ் ஷ்ரங்க் தி வேர்ல்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்? உலகத்தை சுருக்கிருச்சு, உலகமே நம்ம கைக்குள்ளே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் இல்லையா? இந்த மொபைல் ஃபோன் வந்ததுக்கப்புறம் அதை தான் சொல்கிறாங்க. shrunk தி வேர்ல்ட் அப்படின்னா உலகத்தையே சுருக்கிருச்சு. வித் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். எதனால் இது சாத்தியம்? எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன், மிகச்சிறந்த தொலைத்தொடர்பு. ஓவர் எ லார்ஜ் டிஸ்டன்சஸ், ரொம்ப நீண்ட தொலைவுக்கு கம்பியில்லா தகவல் தொடர்பை ஏற்படுத்துறது யார்? பேசிக் லாஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அண்டு மேக்னட்டிசம். அதை தான் இங்கே அழகாக சொல்லியிருக்காங்க. Basic laws of electricity and magnetism lead to the discovery of wireless communication technology which has shrunk the world with the effective communication over a large distances. அதாவது மின்னோட்டவியல் மற்றும் காந்தவியலோட அடிப்படை விதிகளின் கீழ் கண்டுபிடிக்கப்பட்ட கம்பியில்லா தொலைத்தொடர்பு உலகத்தை சுருக்கி மிக நீண்ட தொலைவிற்கான மிகச்சிறந்த தொடர்பை ஏற்படுத்தி தருது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எஸ். அடுத்து தி லான்ச்சிங் ஆஃப் சேட்டலைட். வாட் இஸ் திஸ்? லான்ச்சிங் ஆஃப் சேட்டலைட் இன்டு ஸ்பேஸ் ஹேஸ் revolutionized the concept of communication. அப்படின்னா என்ன அர்த்தம்? லான்ச்சிங் தி சேட்டலைட் அப்படின்னா என்னது? செயற்கைக்கோளை லான்ச்சிங் ஆஃப் சேட்டலைட் இன்டு ஸ்பேஸ் அப்படின்னா செயற்கைக்கோளை
வான்வெளியில் வந்து நிலைநிறுத்துறது. ரெவல்யூஷன் அப்படின்னு என்னது? ரெவல்யூஷனைஸ்ட் அப்படின்னு என்னது? ஒரு மிகப்பெரிய புரட்சியை உருவாக்குறது. தி கான்செப்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த கம்யூனிகேஷன், இந்த தகவல் தொடர்பு அப்படிங்கிற அந்த கருத்தியல் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, அந்த லான்ச்சிங் ஆஃப் சேட்டலைட் இன்டு ஸ்பேஸ் வரைக்கும் ஒரு பெரிய புரட்சியை உருவாக்கியிருக்கு சொல்கிறோம். தி லான்ச்சிங் ஆஃப் சேட்டலைட் இன்டு ஸ்பேஸ் ஹேஸ் ரெவல்யூஷனைஸ்டு தி கான்செப்ட் ஆஃப் கம்யூனிகேஷன். அதாவது விண்வெளியில் நிலைநிறுத்தப்பட்ட செயற்கைக்கோள்கள் தொலைத்தொடர்பில் மிகப்பெரிய புரட்சியை உருவாக்குகின்றன. எஸ், ஃபைன். கண்ணே, அடுத்து கவனிங்க. மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ், லேசர்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், சூப்பர் கண்டக்டிவிட்டி, nuclear energy have comprehensively changed the thinking and living style of human beings. அப்படின்னு என்ன அர்த்தம்? மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ்னால் யார்? நுண் எலக்ட்ரானியல். லேசர்ஸ் அப்படின்னா லேசர் தான் சொல்லுவோம். கம்ப்யூட்டர்ஸ்னால் கணினிகள். சூப்பர் கண்டக்டிவிட்டி அப்படின்னா மீக்கடத்து திறன் அப்படின்னா, அதாவது மின்னோட்டத்தை கடத்தும் தன்மையோட அடிப்படையில் பொருட்களை 3 வகையாக பிரிச்சிருக்கிறோம். அக்கார்டிங் டு தி கண்டக்ஷன் ஆஃப் according to the conduction of conductivity, the materials are classified into 3 types: conductors, insulators and semiconductors. இதில் சூப்பர் கண்டக்டிவிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, the conduction rate of electricity is 100%. there is no resistance of that materials. சரிங்களா? அதை தான் நம்ம சூப்பர் கண்டக்டிவிட்டின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி இருக்கிற பொருட்களில் தான் நம்ம சூப்பர் கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கண்டக்டர்ஸ் அப்படின்னா நீங்கள் 10th ஸ்டாண்டர்டில் 4th லெசனில் படிச்சிருப்பீங்க. ஒரு குறிப்பிட்ட அளவு அதுக்கு கண்டக்டிவிட்டியும் இருக்கும், ரெசிஸ்டிவிட்டியும் இருக்கும், இல்லைங்களா? அப்போ there is no resistivity or without resistivity a material conducting the electricity that is of 100% அப்படின்னா அந்த மாதிரி மெட்டீரியல்ஸை தான் வந்து நம்ம சூப்பர் கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எஸ், நியூக்ளியர் எனர்ஜி, அணுக்கரு ஆற்றல், have comprehensively changed the thinking. அதாவது காம்ப்ரிஹென்சிவ்லி சேஞ்சுன்னு என்னது? முழுமையாகவே மாற்றிருச்சு. திங்கிங் அப்படின்னு என்னது? நம்மளோட சிந்தனைகள். அண்டு லிவிங் ஸ்டைல் அப்படின்னு என்னது? வாழ்க்கை முறை. ஹியூமன் பீயிங்ஸ்னால் நாம தான், அது மனித இனம், இல்லையா? இப்போ என்னென்னு பார்க்கலாமா? மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ், லேசர்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், சூப்பர் கண்டக்டிவிட்டி அண்ட் நியூக்ளியர் எனர்ஜி have comprehensively changed the thinking and living style of human beings. எஸ், அதாவது நுண் எலக்ட்ரானியல், லேசர், கணினி, மீக்கடத்து திறன், அதாவது மீக்கடத்திகளோட தன்மையை தான் அப்படி சொல்கிறோம். அதுக்கப்புறம் அணுக்கரு ஆற்றல் ஆகியவை மனிதனோட சிந்தனையையும் வாழ்க்கை முறையையும் முழுமையாகவே மாற்றிருச்சு. ஓகே, குட். அடுத்து, physics being a fundamental science has played a vital role in the development of other sciences. ஃபிசிக்ஸ்னா இயற்பியல், ஃபண்டமெண்டல் சயின்ஸ் அப்படின்னா அடிப்படை அறிவியல், விட்டல் ரோல் அப்படின்னா மிக முக்கியமான, டெவலப்மெண்ட் அப்படின்னா வளர்ச்சி, அதர் சயின்சஸ் அப்படின்னா மற்ற அறிவியல் அப்படின்னு சொல்லலாம். Physics being a fundamental science
has played a vital role in the development of all other sciences. அதாவது அனைத்து அறிவியலோட வளர்ச்சிக்கும் அடிப்படை அறிவியலான இயற்பியல் முக்கிய பங்காற்றுகிறது. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், என்னென்ன ஃபீல்டில் ஃபிசிக்ஸோட இன்வால்மெண்ட் அதாவது பங்களிப்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது எந்த அளவுக்கு இருக்குது, எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத தான் இனி வர நேரங்களில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, கவனிக்கலாமா குட்டி? ஃபிசிக்ஸ் இன் ரிலேஷன் டு கெமிஸ்ட்ரி. ஃபிசிக்ஸ் இன் ரிலேஷன் டு கெமிஸ்ட்ரி அதாவது வேதியியலுடன் இயற்பியலோட தொடர்பு. சரிங்களா? இன் ஃபிசிக்ஸ் we study the structure of atom, radioactivity, x-ray diffraction, etc. ஃபிசிக்ஸ்னா இயற்பியல் பௌதீகம் அப்படின்னு சொல்லுவோம். we study அப்படின்னா நம்ம படிக்கிறோம். எது? தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் அப்படின்னா அணுவோட அமைப்பு. ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? கதிரியக்கம். எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் அப்படின்னா எக்ஸ் கதிர் விளிம்பு விளைவு. இதெல்லாம் நீங்கள் 12th ஸ்டாண்டர்டில் தெரிஞ்சுக்க போகிறீங்க டீட்டெயில்டாக. ஓகே, என்ன சொல்கிறீங்க? இயற்பியலில் அணுவோட அமைப்பு, கதிரியக்கம் மற்றும் எக்ஸ் கதிர் விளிம்பு விளைவு ஆகியவற்றை நம்ம படிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. Such studies have enabled researchers in chemistry to arrange elements in the periodic table on the basis of their atomic number. Such studies அப்படின்னா என்னது? இந்த மாதிரி அணுவோட அமைப்பை பற்றி படிக்கிறது, கதிரியக்கத்தை பற்றி இயற்பியலில் படிக்கிறது, எக்ஸ் கதிர் விளிம்பு விளைவை பற்றி இயற்பியலில் படிக்கிறது எல்லாம் அதான் இந்த ஸ்டடியெல்லாம், இந்த படிப்பெல்லாம். எனேபிள்டு ரீசர்ச்சர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது வேதியியல் அறிஞர்கள் பீரியாடிக் டேபிள்னா என்னது? தனிம வரிசை அட்டவணை. நம்ம இதுவரைக்கும் கண்டுபிடிச்ச தனிமங்களை அதனோட அணு எண், அட்டாமிக் நம்பர்ஸ்னால் அணு எண்கள், நாம் இதுவரைக்கும் கண்டுபிடிச்ச தனிமங்களை அதனோட அணு எண் அடிப்படையில் தனிம வரிசை அட்டவணையில் வகைப்படுத்துறதுக்கு நாம் இயற்பியலில் படிக்கிற அந்த அணுவோட அமைப்பு, கதிரியக்கம், எக்ஸ் கதிர் விளிம்பு விளைவெல்லாம் ரொம்ப பயன்படுது அப்படின்னு சொல்கிறோம். In physics, we study the structure of atom, radioactivity, X-ray diffraction, etc. Such studies have enabled researchers in chemistry to arrange elements in the periodic table on the basis of their atomic numbers. அதாவது இயற்பியலில் அணுவோட அமைப்பு, கதிரியக்கம், எக்ஸ் கதிர் விளிம்பு விளைவு ஆகியவற்றை நம்ம படிக்கிறோம். அவைகளை பயன்படுத்தி வேதியியல் ஆய்வாளர்கள் தனிம வரிசை அட்டவணையில் அணு எண் அடிப்படையில் அணுக்களை வரிசைப்படுத்துகின்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க. This has further helped to know the nature of valence and chemical bondings. அப்படின்னா என்ன அர்த்தம்? நேச்சர் ஆஃப் வேலன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? அணுக்களோட இணைதிறன்களோட இயல்பு, வேதியியல் பிணைப்பு பற்றி அறியறதுக்கு, ஃபர்தர் மேலும் இதை தொடர்ந்து படிக்கிறதுக்கு. எதை பற்றி? திஸ் ஹேஸ் ஃபர்தர் ஹெல்ப்டு டு நோ தி நேச்சர் ஆஃப் வேலன்ஸ் அண்டு கெமிக்கல் பாண்டிங்ஸ். இருங்க, தொடர்ந்து நான் சொல்லி கொடுக்குறேன் இது உங்களுக்கு. Chemical bondings and to understand the complex chemical structures.
கெமிக்கல் பாண்டிங்னா வேதியியல் பிணைப்பு. அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா புரிஞ்சுக்கிறது. காம்ப்ளெக்ஸ் கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன அர்த்தம்? சிக்கலான வேதியியல் அமைப்புகள் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் மேலும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த இயற்பியலோட பங்களிப்பு மிக முக்கியமானதாக இருக்குது. அதாவது அணுக்களோட இணைதிறன்களோட இயல்பு, வேதியியல் பிணைப்பு பற்றி அறியறதுக்கும் சிக்கலான வேதியியல் அமைப்புகளை புரிந்து கொள்றதுக்கும் இயற்பியல் நமக்கு உதவி புரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது interdisciplinary branches like physical chemistry, quantum chemistry play important roles here. இயற்பியலோட பங்களிப்பு இது மட்டும் இல்லை. interdisciplinary branches அப்படின்னா என்ன அர்த்தம்? interdisciplinary branches அப்படின்னா உட்பிரிவுகள் அப்படின்னு சொல்கிறது. இப்போ மெக்கானிக்ஸில் கைனட்டிக்ஸ், டைனமிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் சொன்னோம் இல்லையா, அதெல்லாம் இன்டர்டிசிப்ளினரி பிரான்ச்சஸ்னு சொல்கிறது. அந்த மாதிரி கெமிஸ்ட்ரியில் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி இருக்குது. ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரினா இயல் வேதியியல். குவாண்டம் கெமிஸ்ட்ரின்னு இருக்குது. குவாண்டம் கெமிஸ்ட்ரி அப்படின்னா குவாண்டம் வேதியியல்லே தான் சொல்லுவோம். இதிலெல்லாம் இயற்பியல் ரொம்ப முக்கியமான ரோல் அப்படின்னு என்னது பங்காற்றுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்கள். interdisciplinary branches like physical chemistry and quantum chemistry play important roles here. இங்கே இயல் வேதியியல் மற்றும் குவாண்டம் வேதியியல் போன்ற வேதியியலின் உட்பிரிவுகள் முக்கிய பங்காற்றுகின்றன. ஆல் ஆஃப் யூ கிளியர் வித் திஸ்? எஸ். தொடர்ந்து கவனிங்க குட்டி. குட்டி கவனிங்க. physics in relation to biology. physics in relation to biology அப்படின்னா என்ன அர்த்தம்? உயிரியலுடன் இயற்பியலோட தொடர்பு. சரிங்களா? எஸ். biological studies are impossible without a microscope designed using physics principles. All of you got this point? Yes, excellent. Biological studies are impossible without a microscope designed using physics principles. அப்படின்னா என்ன அர்த்தம்? biological studies அப்படின்னா என்ன அர்த்தம்? உயிரியல் பற்றின படிப்பு. இம்பாசிபிள்னு என்னது? சாத்தியம் இல்லை. வித்தவுட் அப்படின்னா அது இல்லைன்னா. மைக்ரோஸ்கோப் அப்படின்னா என்னது? நுண்ணோக்கி. டிசைன்டுன்னா என்னது? வடிவமைக்கிறது. யூஸிங்னா என்னது? அதை பயன்படுத்தி. எதை? ஃபிசிக்ஸ் பிரின்சிபல்ஸ், இயற்பியலோட தத்துவங்களை பயன்படுத்தி. ஆச்சா? பயாலஜிக்கல் ஸ்டடீஸ் ஆர் இம்பாசிபிள் வித்தவுட் எ மைக்ரோஸ்கோப் டிசைன்ட் யூஸிங் ஃபிசிக்ஸ் பிரின்சிபல்ஸ். அதாவது இயற்பியல் தத்துவங்களோட அடிப்படையில் உருவாக்கப்படுற நுண்ணோக்கி இல்லாமல் உயிரியல் ஆய்வுகளை நிகழ்த்தவே முடியாது. எஸ் எஸ். தி இன்வென்ஷன் ஆஃப் தி எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் ஹாஸ் மேட் இட் பாசிபிள் டு see even the structure of the cell. இன்வென்ஷன் என்னது? கண்டுபிடிப்பு. எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்னா என்னது? எலக்ட்ரான் நுண்ணோக்கி. இதை பற்றி 12th கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அண்ட் தேர் டைப்ஸை பற்றி படிக்க போகிறீங்க. மேடுன்னா என்னது? உருவாக்குறது. பாசிபிள் அப்படின்னா அது நடைமுறைப்படுத்துறது. ஸ்ட்ரக்சர் ஆஃப் எ செல் அப்படின்னா என்னது? ஒரு செல்லோட அமைப்பை கூட நம்ம என்ன பண்ண முடியுது? எலக்ட்ரான் நுண்ணோக்கியை பயன்படுத்தி பார்க்க முடியுது. அதாவது எலக்ட்ரான் நுண்ணோக்கியோட கண்டுபிடிப்பு ஒரு செல்லின் கட்டமைப்பை கூட பார்க்க உதவுகிறது. கண்ணிங் தொடர்ந்து கவனிங் குட்டி. எக்ஸ்ரே, நியூட்ரான் டைஃப்ராக்ஷன் டெக்னிக்ஸ் have helped us
to understand the structure of nucleic acids which help to control vital life process. என்ன அர்த்தம்? எக்ஸ்ரே அப்படின்னா எக்ஸ்ரே டெக்னாலஜினா எக்ஸ் கதிர் தொழில்நுட்பம். நியூட்ரான் டைஃப்ராக்ஷன் அப்படின்னா நியூட்ரான் விளிம்பு விளைவு அடைகிறது. ஹெல்ப்டஸ் அப்படின்னா என்னது? நமக்கு உதவி செய்யுது. எதுக்கு? டு அண்டர்ஸ்டாண்ட், புரிஞ்சுக்கிறதுக்கு. எதை? ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட்ஸ், நியூக்ளிக் அமிலங்களை பற்றி அதனோட அமைப்பை புரிஞ்சுக்கிறதுக்கு. விச் ஹெல்ப் டு கண்ட்ரோல் விட்டல் லைஃப் ப்ராசஸ். லைஃப்பில் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய மாற்றங்களை நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு. அது எந்த மாதிரி மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் கதிர் மற்றும் நியூட்ரான் விளிம்பு விளைவு நுணுக்கங்கள் வந்து நியூக்ளிக் அமிலங்களோட அமைப்பை புரிஞ்சு கொள்றதுக்கும் அதன் மூலம் அடிப்படையான வாழ்க்கை செயல்முறைகளை கட்டுப்படுத்தவும் உதவுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எக்ஸ்ரேஸ் ஆர் யூஸ்டு ஃபார் டயக்னாஸ்டிக் பர்பஸஸ். எக்ஸ்ரேஸ் அப்படின்னா எக்ஸ் கதிர்கள், யூஸ்டுனா பயன்படுத்துறது. டயக்னாஸ்டிக் பர்பஸஸ் அப்படின்னா என்னது? உடலை பகுப்பாய்வு செய்கிறது. டயக்னாசிஸ் பண்ணுறதுனா பகுப்பாய்வு செய்கிறது. எக்ஸ்ரேஸ் ஆர் யூஸ்டு ஃபார் டயக்னாஸ்டிக் பர்பஸஸ் அப்படின்னா எக்ஸ் கதிர்கள் வந்து உடலை பகுப்பாய்வு செய்கிறதுக்கே உதவுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரேடியோ ஐசோடோப்ஸ் ஆர் யூஸ்ட் இன் ரேடியோதெரபி ஃபார் தி க்யூர் ஆஃப் கேன்சர் அண்ட் அதர் டிசீசஸ். ரேடியோ ஐசோடோப்ஸ் என்னது? கதிரியக்க ஐசோடோப்புகள் வந்து என்ன பண்ணுது? புற்றுநோய் மற்றும் இதர நோய்களை குணப்படுத்துறதுக்கு ரேடியோ சிகிச்சை முறையை பயன்படுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ரேடியோ தெரப்பி அப்படின்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து குணப்படுத்துறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன் recent years, biological processes are being studied from the physics point of view. Recent அப்படின்னா என்ன? இப்போ தற்சமயம், இப்போ தற்காலங்களில் வந்து பயாலஜிக்கல் ப்ராசஸ் அப்படின்னா என்னது? உயிரியல் சம்மந்தப்பட்ட செயல்பாடுகள். பீயிங் ஸ்டடீடுன்னா என்னது? படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எதை பயன்படுத்தி? ஃபிசிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் அந்த ஸ்டடீஸை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது தற்பொழுது உயிரியல் செயல்முறைகள் இயற்பியலின் கண்ணோட்டத்தில் கற்பிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. All of you got clear idea about this? Yes, good. நான் இது முடிச்சிட்டுனா அப்புறம் ஃப்ரீ ஆயிடுவேன். அடுத்து physics in relation to mathematics. This is very very important. அப்படின்னு அர்த்தம் கணிதவியலில் இயற்பியலோட தொடர்பு. Physics is a quantitative science. ஃபிசிக்ஸ்னா இயற்பியல். குவான்டிடேட்டிவ் சயின்ஸ் அப்படின்னா அது குவான்டிடேட்டிவ் அப்படின்னா அளவீடு செய்கிறது. இயற்பியல் அப்படிங்கிறது அளவீடு செய்கிற ஒரு அறிவியல். It is most clearly related to mathematics as a tool for its development. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயற்பியல்ங்கிறது அளவிடக்கூடிய ஒரு அறிவியல். இயற்பியலோட வளர்ச்சிக்கு கணிதவியல் மிக முக்கிய கருவியாக இருக்கிறதுனால இயற்பியல் கணிதத்துடன் மிக நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து ஃபிசிக்ஸ் இன் ரிலேஷன் டு ஆஸ்ட்ரானமி. அப்படின்னு அர்த்தம் ஃபிசிக்ஸ்னால் இயற்பியல். இதுக்கு மேலே அதை பற்றி நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு தெளிவாக பதிஞ்சிருக்கு மனசில். ரிலேஷன் டு ஆஸ்ட்ரானமி அப்படின்னா என்னது? வானியல், வானம், ஸ்கை பற்றி படிக்கிறது, அதில் இருக்கிற திங்ஸை பற்றி படிக்கிறது இல்லையா? அதாவது வானியலுடன் இயற்பியலோட தொடர்பு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஆஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப்ஸ் ஆர் யூஸ்டு டு ஸ்டடி தி மோஷன் ஆஃப் பிளானட்ஸ் அண்ட் அதர் ஹெவன்லி பாடிஸ் இன் தி ஸ்கை. ஆஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப் அப்படிங்கிறது யார்? வானியல் தொலைநோக்கி. யூஸ்டு டு ஸ்டடி, எதை படிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம்? எது?
தி மோஷன் ஆஃப் பிளானட்ஸ் கோள்களோட இயக்கம், அதர் ஹெவன்லி பாடிஸ்னு என்னது மற்ற வான்வெளி பொருட்கள், இன் தி ஸ்கைனா வானத்தில் இருக்கிற அப்படின்னு அர்த்தம். Astronomical telescopes are used to study the motion of planets and other heavenly bodies in the sky. அதாவது கோள்களின் இயக்கம் மற்றும் வான் பொருட்கள் பற்றி அறிய வானியல் தொலைநோக்கி பயன்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. Radio telescopes have enabled the astronomers to observe distant points of the universe. ரேடியோ டெலஸ்கோப் அப்படின்னா ரேடியோ தொலைநோக்கி. enable the astronomers அப்படின்னா என்னது, வானியலாளர்கள் உற்று நோக்கிறதுக்கு தகுந்த மாதிரி, டு அப்சர்வ் டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட் தொலைதூர பொருட்களை உற்று நோக்கிறதுக்கு தகுந்த மாதிரி. யூனிவர்ஸ் அப்படின்னா என்னது, அண்டம். ரேடியோ டெலஸ்கோப்ஸ் ஹாவ் எனேபிள்டு தி ஆஸ்ட்ரோனமர்ஸ் டு அப்சர்வ் டிஸ்டன்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் தி யூனிவர்ஸ். அதாவது வானியலாளர்கள் அண்டத்தின் தொலைதூரத்தை உற்று நோக்க ரேடியோ தொலைநோக்கியை பயன்படுத்துகின்றனர். ஸ்டடீஸ் ஆஃப் தி யூனிவர்ஸ், யாரே ஸ்டடீஸ் ஆஃப் தி யூனிவர்ஸ் ஆர் டன் யூஸிங் ஃபிசிக்கல் பிரின்சிபல்ஸ். இயற்பியலோட தத்துவங்களை பயன்படுத்தி தான் அண்டத்தினை பற்றி கற்றுக்கொள்ள முடிகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் ஃபிசிக்ஸ் இன் ரிலேஷன் டு ஜியாலஜி. ஜியாலஜி அப்படின்னா என்னது, புவி நில அமைப்பியல் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. பிஹெச்டி வரைக்கும் இதில் நம்ம படிக்க முடியும் ஜியாலஜி. சரிங்களா? ஃபிசிக்ஸ் இன் ரிலேஷன் டு ஜியாலஜி, நிலங்களை பற்றி நில அமைப்பை பற்றி படிக்கிறது. டைஃப்ராக்ஷன் டெக்னிக்ஸ் ஹெல்ப்டு டு ஸ்டடி தி கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் வேரியஸ் ராக்ஸ். டைஃப்ராக்ஷன் டெக்னிக்ஸ் ஹெல்ப்ஸ் டு ஸ்டடி தி கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் வேரியஸ் ராக்ஸ். அதாவது வேறுபட்ட பாறைகளோட படிக அமைப்பை பற்றி அறியறதுக்கு விளிம்பு விளைவு தொழில்நுட்பம் உதவுகிறது. அந்த தொழில்நுட்பம் எதன் அடிப்படையில் அமைஞ்சிருக்குது, இயற்பியல் தத்துவங்களின் அடிப்படையில் அமைந்துள்ளது. ரேடியோ ஆக்டிவிட்டி இஸ் யூஸ்டு டு எஸ்டிமேட் தி ஏஜ் ஆஃப் ராக்ஸ், ஃபோசில்ஸ் அண்ட் தி ஏஜ் ஆஃப் தி எர்த். அதாவது ரேடியோ கார்பன் டேட்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. அதை தான் சிம்பிளாக ரேடியோ ஆக்டிவிட்டின்னு சொல்கிறாங்க. கதிரியக்கம், எஸ்டிமேட் தி ஏஜ் ஆஃப் ராக்ஸ் அப்படின்னா என்னது, பாறைகளோட வயதை கணிக்கிறது. ஃபோசில்ஸ் அப்படின்னா என்னது, படிமங்களோட வயது. தி ஏஜ் ஆஃப் எர்த் அப்படின்னா என்னது, நம்ம புவியோட வயது. இதெல்லாம் கணிக்கிறது. ரேடியோ ஆக்டிவிட்டி இஸ் யூஸ்டு டு எஸ்டிமேட் தி ஏஜ் ஆஃப் ராக்ஸ், ஃபோசில்ஸ் அண்ட் தி ஏஜ் ஆஃப் எர்த். அதாவது பாறைகளோட வயது, படிமங்களோட வயது மற்றும் புவியின் வயது ஆகியவற்றை கணிக்க கதிரியக்கம் பயன்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பயன்படுத்திக்கிட்டு இருக்கும், சொல்கிறதில்ல. அடுத்து ஃபிசிக்ஸ் இன் ரிலேஷன் டு ஓஷனோகிராஃபி. ஓஷன் அப்படின்னா என்ன அர்த்தம், ஓஷன் என்னது, கடல் இல்லையா, அதை பற்றி படிக்கிற படிப்பு. அது யார் கூட, ஃபிசிக்ஸ் எந்த மாதிரி ஓஷனோகிராஃபி கூட தொடர்பில் இருக்குது. அதாவது கடலியலுடன் இயற்பியலோட தொடர்பு தெரிஞ்சுக்கலாமா? ஓஷனோகிராஃபர்ஸ் சீக் டு அண்டர்ஸ்டாண்ட் தி ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராசஸ் அப்படின்னு என்ன அர்த்தம், அதாவது கடலில் நடைபெற இயற்பியல் மற்றும் வேதியியல் மாற்றங்களை கடலியலாளர்கள் புரிஞ்சு கொள்றதுக்கு விரும்புகிறாங்க இல்லையா, அதை தொடர்ந்து பார்க்கலாம். They measure parameters such as temperature, salinity, current speed, gas fluxes, chemical components, etc. They measureனா என்னது, அவங்க வந்து அளவீடு செய்கிறாங்க. measure parameters. parametersனால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூறுகள் அப்படின்னு அர்த்தம். என்னென்ன கூறுகள், டெம்பரேச்சர்னா வெப்பநிலை,
சாலினிட்டி அப்படின்னா உப்புத்தன்மை, கடலில் தண்ணியில் இருக்கிற உப்புத்தன்மை. கரண்ட் ஸ்பீடுனா அந்த நேரத்தில் கடல் நீரோட்டங்களோட வேகம். கேஸ் ஃப்ளூக்ஸஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வாயுக்களோட பாய ஓட்டம். கெமிக்கல் காம்பனன்ட்ஸ் அப்படின்னா வேதியியல் கூறுகள். இதை எல்லாத்தையும் அவங்க அளவீடு செய்கிறாங்க. தே மெஷர்ஸ் பராமீட்டர்ஸ் சச் as temperature, salinity, current speed, gas fluxes, chemical components etc. அதாவது கடலில் நடைபெறும் இயற்பியல் மற்றும் வேதியியல் மாற்றங்களை கடலியலாளர்கள் புரிஞ்சு கொள்ள விரும்புகிறாங்க. அவங்க வெப்பநிலை, உப்புத்தன்மை, நீரோட்டத்தோட வேகம், வாயுக்களோட பாய ஓட்டம், வேதியியல் கூறுகள் போன்ற அளவுகளை அளவீடு செய்கிறாங்க. All of you got my point? Yes, good. அடுத்து physics in relation to psychology. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இது வரைக்கும் பார்த்தது ரொம்ப முக்கியம். அதை விட இது முக்கியம். உளவியலுடன் இயற்பியலின் தொடர்பு. சைக்காலஜினா யார்? உளவியல். நம்ம மனதை பற்றி படிக்கிற ஒரு படிப்பு இல்லையா? அதான் சைக்காலஜி அப்படின்னு சொல்லுவோம். Physics in relation to psychology. All psychological interactions can be derived from physical purposes. அப்படின்னு அர்த்தம், அனைத்து உளவியல் இடைவினைகளும் உடலியக்க செயல்முறைகள் மூலமே ஏற்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. பெறப்படுகின்றன அல்லது ஏற்படுகின்றன சொல்கிறாங்க. தி மூமெண்ட்ஸ் ஆஃப் neurotransmitters are governed by the physical properties of diffusion and molecular motion. Movements of neurotransmitter அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது நரம்பு மண்டல கடத்திகளோட இயக்கங்கள். டிஃப்யூஷன் அப்படின்னா விரவல் அப்படின்னு சொல்கிறோம். மாலிகுலர் மோஷன் அப்படின்னா மூலக்கூறுகளோட இயக்கம் சொல்லலாம். பார்க்கலாமா? தி மூமெண்ட்ஸ் ஆஃப் neurotransmitters are governed by the physical properties of diffusion and molecular motion. அப்படின்னா நரம்பு மண்டல கடத்திகளோட இயக்கங்கள் இயற்பியலோட பண்புகளான விரவல் மற்றும் மூலக்கூறுகளோட இயக்கம் ஆகியவற்றின் அடிப்படையிலேயே செயல்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. The functioning of our brain, underline this, the functioning of our brains is related to our understanding or underlying dualism அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அலை, துகள், இயக்க இருமைகளின் அடிப்படையிலேயே நம்ம மூளையோட செயல்பாடுகள் அமைந்துள்ளது. டியூயலிசம் அப்படின்னா இரட்டை பண்பு. ஒரு சிலது அலை வடிவம், இன்னொன்று துகள் வடிவம். இதை நம்ம தெளிவாக குவாண்டம் ஃபிசிக்ஸில் படிக்கலாம். தி ஃபங்க்ஷனிங் ஆஃப் அவர் பிரெயின்ஸ் இஸ் ரிலேட்டட் டு அவர் அண்டர்ஸ்டாண்டிங் டியூயலிசம் அப்படின்னு சொல்கிறோம். I conclude this session. Listen please students. Yes, well done. Nature teaches true science with physics as an efficient tool. Nature teaches அப்படின்னா என்னது? இயற்கை நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குது. ட்ரூ சயின்ஸ் அதாவது உண்மை அறிவியல் அல்லது அறிவியலோட உண்மைத்தன்மை. வித் ஃபிசிக்ஸ் இயற்பியலை பயன்படுத்தி. அண்ட் எஃபிஷியன்ட் டூல் இயற்பியல் ஒரு மிக முக்கியமான கருவியாக, ஆயுதம்னு சொல்கிறோம் இல்லையா, அதை பயன்படுத்தின்னு சொல்கிறோம். இயற்பியலை மிகச்சிறந்த கருவியாக கொண்டு உண்மையான அறிவியலை இயற்கை நமக்கு விளக்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஷுட் பி யூஸ்ட் இன் எ பேலன்ஸ்டு மேனர் so that they do not become weapons to destroy nature which thought as science. அதாவது அறிவியலையும் தொழில்நுட்பத்தையும் நாம் சம அளவில் பயன்படுத்தணும். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சயின்ஸ்னா அறிவியல், டெக்னாலஜினா தொழில்நுட்பம். ஷுட் அப்படின்னு என்னது? முக்கியமாக. பேலன்ஸ்டு மேனர் அப்படின்னா என்னது? சமநிலையில்.
ஸோ தட் அப்படின்னா எனவே அதனால், டூ நாட் அப்படின்னா நடக்காது, வெப்பன்ஸ் அப்படின்னா ஆயுதங்கள், டெஸ்ட்ராய் நேச்சர் அப்படின்னா என்னது, இயற்கையை அழிக்கிறது, தாட் அஸ் சயின்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், நம்மளோட எண்ணங்கள், அதை பற்றி சொல்கிறாங்க. அதாவது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஷுட் பி யூஸ்ட் இன் எ பேலன்ஸ்ட் மேனர் ஸோ தட் தே டு நாட் பிகம் வெப்பன்ஸ் டு டெஸ்ட்ராய் நேச்சர் விச் தாட் அஸ் சயின்ஸ். அறிவியலையும் தொழில்நுட்பத்தையும் சமநிலையில் பயன்படுத்தணும், இல்லைன்னா அறிவியலை நமக்கு கற்பித்த இயற்கையை அழிக்கும் கருவியாக அவை மாறிவிடும். ஃபேண்டாஸ்டிக், அண்டர்லைன் திஸ். அதாவது அறிவியலையும் தொழில்நுட்பத்தையும் நாம் சமநிலையில் பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்த தவறிட்டோம் அப்படின்னா, இல்லைன்னா அறிவியலை நமக்கு கற்பித்த இயற்பியலை அறிவியலை நமக்கு கற்பித்த இயற்கையை அழிக்கும் கருவியாக அவை மாறிவிடும். எவை? அறிவியலும் தொழில்நுட்பமும். அதாவது இயற்பியலை மிகச்சிறந்த கருவியாக கொண்டு உண்மையான அறிவியலை இயற்கை நமக்கு விளக்குகிறது. அதனால் அறிவியலையும் தொழில்நுட்பவியலையும் சமநிலையில் நம்ம பயன்படுத்தணும். இல்லையெனில் அறிவியலை நமக்கு கற்பித்த இயற்கையை அழிக்கும் கருவியாக அவை மாறிவிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது science and technology should be used in a balanced manner so that they do not become weapons to destroy nature which is thought as science. அடுத்து global warming and other negative impacts of technology need to be checked. குளோபல் வார்மிங் அப்படின்னா என்னது? உலக வெப்பமயமாதல். இப்போ அதை பற்றி பேச்சு தான் ஓடிக்கிட்டு இருக்குது. மற்ற நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் அப்படின்னா என்னது? எதிர்மறை தாக்கங்கள் ஆஃப் தொழில்நுட்பத்தோட எதிர்மறை தாக்கங்கள், அதை பற்றி நாம் ஒரு அனாலிசிஸ் பண்ணணும். அதாவது உலக வெப்பமயமாதல் மற்றும் தொழில்நுட்பத்தோட எதிர்மறை தாக்கம் ஆகியவை தடுக்கப்பட வேண்டியது அவசியம்னு சொல்கிறாங்க. Safe science with moderate and appropriate use of technology is need of this century. Safe science என்னது? பாதுகாப்பான ஒரு அறிவியல். மாடரேட் அப்படின்னா என்னது? அதே நேரத்தில் அது ஒரு தொழில்நுட்பம் நிறைந்ததாக இருக்கணும். அப்ராப்ரியேட் அப்படின்னா என்னது? பொருத்தம், தேவைக்கு ஏற்றாற்போல். நீட் ஆஃப் திஸ் செஞ்சுரி, இந்த நூற்றாண்டில் அதனோட தேவை இருக்குது இல்லையா? என்னது? தொழில்நுட்ப உதவியுடன் தேவையான மற்றும் பொருந்தக்கூடிய பாதுகாப்பான அறிவியலே இந்த நூற்றாண்டின் தேவையாகும். எல்லாரும் இந்த டாபிக் கிளியராக புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஃபிசிக்ஸ் ரிலேட்டட் டு சம் அதர் பிரான்ச்சஸ். எஸ். தேங்க்ஸ் ஃபார் யுவர் கைண்ட் கோஆப்ரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ். We will meet again next class. Thank you.